பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள் நிறைய வேலைகளை பார்த்து கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறாள், மரியாள் எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல, உங்கள் பாதத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பிஸியாய் வைத்து கொள்ள, நம்முடைய நேரத்தை எல்லாம் ஆக்கிபை பண்ண நம்முடைய கேலண்டர்ஸ் இருக்குது, நிறைய பிஸி ஷெட்யூல்ஸ் இருக்குது. இதன் மத்தியில் தயவு செய்து ஆண்டவரை மறந்துடாதீங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற ஏதாவது காரியங்களுக்கு கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. பாஸ்டர், இன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கணும்? உங்களுடைய வேலை, குடும்பம், காரியங்களை பொறுத்து தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்க தேவன் கிருபை கொடுக்கிறாரோ, நிச்சயம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மோடு பேசுவார். இன்னைக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஒருத்தரிடத்துல பேசும்படியாக விரும்புகிறோம். நீங்கள் ஃபோன் பண்ணாமல் அவங்க பேசுவாங்கன்னா எப்படி பேசுவாங்க? ஃபோன் பண்ணி அவங்களோட பேசுகிறீங்க. அப்போ ஆண்டவர், நீங்கள் எப்போ ஆண்டவரிடத்தில் பேசுவீங்க, எப்போ ஜெபிப்பீங்க, எப்போ வேதத்தை வாசிப்பீங்க, உங்களோடு இடைப்படலாம், உங்களுக்குரிய காரியத்தை சொல்லலாம், உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லலாம். என் வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமுமா இருக்குமே, அந்த வசனத்தை வாஞ்சையோடு வாஞ்சிக்கிறீங்களோ ஆண்டு பார்த்து கொண்டே இருப்பார். எனக்கு இன்னைக்கு குழந்தைகளை பார்க்க நேரம் இல்லை, எனக்கு வேலை ரொம்ப பழுவாக இருக்குது, என்ன கடின சூழ்நிலை இருந்தாலும் நான் வேலை செய்கிற நாட்களில் சில வேலைகள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்குது, மிகுந்த கடின சூழ்நிலைகள் இருந்திருக்குது. அந்த நேரத்தில் கூட முடிந்த அளவு தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுக்க என்னை பயிற்றுவித்து கொண்டேன். தேவ சமூகத்தில் ஒரு நாளும் தயவு செய்து, அன்றே நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நம்மளுக்கு ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கையை கட்டக்கூடிய, நம்ம வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய, நம்ம மேல இருக்கிற அழைப்பு வெளிப்படக்கூடிய அற்புதமான வேதத்தை கொடுத்திருக்கிறார், அவரோடு பேசக்கூடிய ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார், வெளியேற பெற்ற அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளணும்னா ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எந்த காரியத்துக்கு கொடுத்துடாதீங்க. நான் ரொம்ப பிஸி, என்னால் முடியல, அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி, அவர்களுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆண்டு உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அந்த நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா வாழ்க்கையினுடைய ஆதாரமாகிய தேவ சித்தம், தேவ நடத்துதல், அவருடைய பாதையை நன்கு விளங்கி கொள்ளலாம். அப்போ எந்த இடத்துலையும் ஃபெயில் ஆக மாட்டீங்க, காலத்தை விரயமாக்க மாட்டீங்க. கர்த்தர் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். God bless you.